வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய். உன் எதிர்காலம் வசந்த காலமாவது உறுதி. நம்பிக்கை இழந்து விடாதே. இது என் சத்திய வாக்கு. நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதே. என்னை யாராவது தூக்கி எறிகின்றார்கள் என்றால் இறைவன் உன் மேலே தூக்கி விடுகின்றார் என்று அர்த்தம். என் தங்கமே, வருடங்களுக்கு முன்பு உன் வாழ்வில் நடந்த குழப்பங்கள் இப்பொழுதும் தீராமல் இருப்பதை நினைத்து வருந்துகின்றாய் அல்லவா? என்னை பற்றி கொண்டு மனதை தேற்றிக் கொண்டாய். ஆனாலும் குழப்பங்கள் தீர்ந்தபாடு இல்லை. கவலை வேண்டாம். இப்போது அது தீர ஆரம்பித்துள்ளது. அதை விரைவில் சரி செய்து உன் மனதை தேற்றியது போல வாழ்க்கையே தேற்றுவேன். என் தங்கமே, சில உறவுகளுக்காக நீ இவ்வளவு போராடினாய். இப்போது அவர்கள் நினைவில் கூட நீ இல்லை. உன்னோடு இருக்கும் உறவுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு மகிழ்ச்சியாக இரு. பல கவலைகள் வாழ்வில் அர்த்தமற்றது என உனக்கு புரிந்திருக்கும். வாழ்க்கையை கொண்டாட கிடைக்கும் நேரத்தில் கொண்டாடு. அதை விட்டு கவலை என்னும் சிறையில் உன்னை நீயே வைத்து அடைத்து கொள்ளாதே. கவலைகளை பிடித்து கொண்டு மகிழ்ச்சியை தவற விடாதே. மகிழ்ச்சியான நினைவுகளை உண்டாக்கிடு. உன் மனதில் இறுக்கங்களை நான் அறிவேன். அதனால் தான் கூறுகின்றேன், உனக்கு மகிழ்ச்சியான எதிர்காலம் ஒன்று உண்டு. அதை நான் உனக்கு உருவாக்கி தருவேன். என் மீது நம்பிக்கை வைத்து மகிழ்ந்திடு. என் தங்கமே, யாருக்காகவும் காத்திருந்து காலத்தை வீணாக்காதே. காலம் உனக்காக காத்திருப்பதில்லை. உன் கடமைகளை நீ செவ்வனே செய்து முன்னேறு. வழியை தேடு. காலம் பொன் போன்றது. இழந்து விட்டால் மீண்டும் பெற முடியாது. எந்த கர்ம வினையும் நீ வாக்காலும் மனதாலும் செய்யாதவரை நீ பெரிதான துன்பங்களை சந்திக்கப் போவதில்லை. வாக்கு மாற்றும் மனதை கட்டுப்படுத்து. மந்திரங்களை மனதுக்குள் அவ்வப்போது உச்சரித்து கொண்டு இரு. கடமையை செய். நீ பெற வேண்டிய அனைத்தும் பெறுவாய். உன் எண்ணமும் செயலுமாய் உனக்குள் நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன். மறவாதே என் தங்கமே. உன்னை எவரேனும் ஏளனம் செய்து சிரித்தால் அதை ஒரு பொருட்டாக கருதாதே. எல்லா உயிரிலும் நான் உள்ளேன். என்னுள் எல்லா உயிரினங்களும் உள்ளன. நீயும் என்னுள் இருக்கின்றாய். நீ நல்லது செய்யும் பொழுது, கெடுதல் செய்யும் போது உன்னிடத்தில் நான் இருக்கின்றேன் என்று நம்பு. என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது. இனி நன்கு வாழப்போகின்றாய். உங்களுக்கு இருந்த திருஷ்டி எல்லாம் ஓடிவிட்டது. என் தங்கமே, வாழ்வை வாழ வேண்டும். பிரச்சனைகள் வாழ்வின் ஒரு பகுதிதான். அதையே நினைக்காமல் வாழ்வை வாழ வேண்டும். பல அழகான தருணங்களை உங்களுக்காகவும் உடன் இருப்பவர்களுக்காகவும் உன்னால் உருவாக்க முடியும். அந்த அழகான தருணங்களை உருவாக்க முயற்சி செய். வழியை தருபவர்கள் அதை தந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் உன்னால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியும். நான் உனக்கு அருள் வழங்குகின்றேன். நீ கவலையிலிருந்து மீண்டும் மகிழ்ச்சி பரப்பும் ஒரு சக்தியாக மாறுவாய். சிறு முயற்சிதானே, முயன்று பார். வெற்றி உனக்கே கிடைக்கும். என் தங்கமே, எந்த காரியத்தை குறித்து பயந்து அழுகின்றாயோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். பயப்படாதே. உன் வேண்டுதல் நிறைவேறும். எல்லா பிரச்சனைகளுக்கும் இனி தீர்வு தரப்போகின்றேன். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நிச்சயம் உன் வேதனைகளுக்கு முடிவு தருவேன். யாமிருக்க பயமேன் உனக்கு. தினமும் நீ அழும் குரல் எனக்கு கேட்காமல் இல்லை. என் தங்கமே, உனக்கு அழகான எதிர்காலத்தை அமைத்து தருவேன். நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். உன்னுடைய குழப்பத்திற்கு விரைவில் விடை கிடைக்கும். என்னை மனதார நம்பு. உனக்கு புரிய வைப்பேன். என் தங்கமே, ஏமாறந்து விட்டோமே என்ற மனவேதனையில் உன் வழிகளில் ஒவ்வொரு இரவும் உறங்க மறுக்கின்றது. இனி நான் என்ன செய்ய போகின்றேன், யாரைத்தான் நம்புவது என்ற உன் புலம்பல் புரிகிறது. என் தங்கமே, உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமையை உன் கண் முன் தெரியப்படுத்துவேன். ஒருவருடைய வாழ்வில் அதிக கஷ்டங்களை மட்டுமே பார்த்தவர்கள் அளவுக்கு மீறிய அன்பை மற்றவர்கள் மேல் வைத்திருந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். என் தங்கமே, பாச போராட்டங்களுக்குள் மாட்டிக்கொண்டு தவித்தாய். அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் கட்டாய சூழலில் உள்ளாய். பாசத்தில் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையை வென்றெடுக்க நீ திட்டமிட்ட பாதையில் செல். தடையாக நிற்கும் மாயைகளை கண்டு தயங்காமல் முன்னேறு. மீண்டும் சிக்கலில் சிக்கிக் கொள்ளாதே. பலமுறை உனக்கு எச்சரிக்கை தந்துள்ளேன். மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். நான் பார்த்து கொள்கின்றேன். நீ முன்னேறு.
குடும்ப உறுப்பினர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். வாழ்க்கையில் நீ தெளிவாக சிந்திக்கத்தான் நான் உன்னோடு பேசுகின்றேன். என் தங்கமே, உன் மன ஆறுதலுக்காக கூறவில்லை. நிச்சயம் இதுதான் நடக்கிறது உனக்கு. இனி நான் என்ன செய்ய போகின்றேன்? எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனையும் வேதனையும்? நான் என்ன தவறிழைத்தேன் என்று கலங்குகின்றாய்? கலங்காதே. ஒவ்வொரு உயிரும் அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது நியதி. இதுவரை இருந்த உன் தீய பலன்கள் குறைந்து இனி நட்பலன்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். நட்பலன்கள் அனைத்தும் நிலையானதாக இருக்கும். கர்ம வினைகள் நடந்த பொழுது தீயதுகள் எப்படி நிரந்தரமில்லையோ அதே போன்று நன்மைகளும் நிரந்தரமில்லை. அதனால் அனைத்தும் நன்மைகளும் உனக்கு நிரந்தரமாக இருக்கும். என் தங்கமே, எத்தனை வேதனை, எவ்வளவு மன அழுத்தம்! இதிலிருந்து நீ மீண்டு வந்துள்ளாய். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். முக்காலமும் அறிந்தவன் நான். இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். முருகா, வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் யாரிடமும் சொல்ல முடியாமல் அழுகையை மறைத்து மற்றவர்கள் முன் சிரிப்பது போல் காட்டிக்கொள்ளும் வாழ்க்கையை இன்னும் எவ்வளவு நாளைக்கு வாழ வேண்டும் என்று கேட்கின்றாய் அல்லவா? உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டேன். நான் வந்த நேரம் நல்ல நேரம். கோடியில் ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும். ராஜயோகம் கூடி வரும் கோடியில் புரள்வாய். எல்லா செல்வமும் பெறப்போகின்றாய். மகாலட்சுமியை உன் இல்லம் தேடி அனுப்பி வைத்திருக்கின்றேன். உன் தீர்க்க முடியாத துன்பங்களுக்கு இன்று கடைசி நாள். விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது. சுகமான செய்திகள் வந்தே தீரும். பாதை இல்லாத போது உன் பாதங்களை பதியவை. புதிய பாதை ஆகட்டும். நாம் உயரும்போது சில விமர்சனங்கள் வரும். அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் வெற்றியும் புகழும் நமக்கே சொந்தம். துவண்டு போவேனே தவிர தோற்று போக மாட்டேன் என்று நம்பு. முதலில் உன்னை நேசி. உன் உடலும் உள்ளமும் சந்தோஷமாக ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள். முடிந்த அளவிற்கு இயற்கையை சார்ந்து இரு. காலம் கடந்து சென்றாலும் மனம் உடைந்து நின்றாலும் கரைந்து விடாமல் உறவுகளை உதறி சென்றாலும் நீ உனக்காக இருக்க வேண்டும். உன் லட்சிய கனவை துரத்தி அடைய வேண்டும். வழி என்னும் என்றை ஒதுக்கிவிடாதே. அதுதான் உன்னை வலிமையாக்கும். தோல்வியை கண்டு துவளாதே. அதுவே உன்னை வெற்றியாளனாக்கும். என் தங்கமே, உன்னை கரையேற்றுவது என் பொறுப்பு. எந்த சூழலில் இருந்து உன்னை கரையேற்றுவேன்? உன் மனதில் பூந்தோட்டமாய் நல்ல எண்ணங்களை பதிவிடு. அவற்றை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன். உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன். உனக்கான அடுத்த வாய்ப்பை உருவாக்கி தருவேன். உனக்காக கதவுகள் திறக்கும். நீ அதனை பிடித்து கொண்டு முன்னேறி வர வேண்டும். உன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டேன். உன்னோடு துணையாக இருப்பேன். உன்னுடைய வாய்ப்பை உன் கைகளில் சேர்ப்பேன். நீ அதற்கு நன்றி கூற என்னிடம் வரும் காலமே உன் வருங்காலம். என் தங்கமே, என்னிடம் பல நாட்களாக ஒரு காரியத்தை எண்ணி வேண்டி நிற்கின்றாய். ஒவ்வொரு நாளும் என்னை உன் மனதால் அதிக நேரம் நினைத்து கொண்டு வாழ்கின்றாய். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் காரியம் சிறப்பான முறையில் உன் அன்புக்காக நடத்தி தருகின்றேன். என்னை நம்பு. என் முன் நீ விடும் கண்ணீர் துளிகளே உண்மையான பக்தியை உணர்த்துகின்றது. உன் உண்மையான பக்திக்கு என் அருள் என்றும் உன்னை சுற்றியே இருக்கும். உனக்கு இனி எங்கும் எதிலும் வெற்றிதான். என் தங்கமே, ஏதோ ஒரு தேவைக்காக உறவுகள் அனைவரும் உன்னை பயன்படுத்துகின்றார்கள் என்று தெரிந்தே அமைதியாக கடந்து வருகின்றாய் வழிகளோடு. ஆனால் எனக்கு புரிகிறது, உன் தேவை அவர்களுக்கு இல்லை என்ற போது தூக்கியும் எறிந்தார்கள். அப்பவும் அமைதியாக கண்களில் நீரோடு தனியாக உன்னை தனிமைப்படுத்தி கொண்டு கடந்து வருகின்றாய். என் தங்கமே, அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு உனக்கு கிடைத்த இந்த விதியை ஏற்றுக்கொண்டு மன உறுதியோடு என்னை வழிபடும் உனக்கு வாழ்வில் இன்பம் காத்திருக்கிறது. உன்னை என் மடியில் அமர வைத்துள்ளேன். உனக்கான அன்பும் ஆறுதலும் எந்தன் மடியில் இருக்கிறது. என் தங்கமே, சில காலமாக நீயாக இல்லை. மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறது. எதிர்காலத்தை நினைத்து அதிகமாக பயப்படுகின்றாய். உன்னை பற்றி நீ கவலைப்படுவதை நிறுத்திவிடு. என்னை வணங்கிய பிறகு தாய் தந்தையாக நானே இருந்து உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன். என்னை நம்பு. நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன். என் தங்கமே, உன் எதிர்காலத்தை நினைத்து கலங்காதே. உனக்காக வருங்காலத்தையும் உருவாக்கி அதில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் மிளர செய்வேன். என் தங்கமே, எல்லா லட்சியங்களையும் நான் அடையும்படி செய்வேன். நீ நினைத்தது போல உன் வாழ்வை வாழ வைப்பேன். தைரியமாக இரு. நல்லதே நடக்கும். என் தங்கமே, உனக்கான நேரம் வந்தது. யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும். ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அது நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தில் இருக்கின்றாய். அது கண்டிப்பாக நடக்கும். நான் இருக்கின்றேன். சிங்காரவேலனுக்கு அரோகரா.